2022ல வந்த பேப்பருக்குரிய அட்டவணை எழுதிட்டோம். சரி, அட்டவணையில மிகுதியா நம்ம என்னென்னத்தை ஃபில் பண்ண வேண்டியிருக்கு? எழுதிகமா நடுப்பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். நடுப்பெருமானம் 1க்கும் 3க்கும் இடையில யார் இருப்பாங்க? மேலையும் கீழிலையும் கூட்டி பிரிக்கலாம். அல்லது நேரடியாவே இதுல நம்ம பார்க்கும்போது தெரியும். நடுப்பெருமானம் 2, 4, 6, 8, 10, 12, 14 இவ்வாறு தான் நடுப்பெருமானங்கள் வரும். மிக மிக இலகுவாக இருக்குது. அடுத்து எஃப்எக்ஸ் காலம். எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும் செய்யணும். எஃப் பெருமானத்தை எக்ஸ் பெருமானத்தால பிரிக்கணும். 6 2 12 14 40 20 தர 6 120 8 8 64 14 40 பூஜ்ஜியத்தால 12 பிரிக்கணும்னா 0 தான். அடுத்து 14ஆல 2 பிரிக்கும் போது 28. இப்போ இடை கண்டுபிடிக்க இடை சமன் நடுப்பெருமான முறை பயன்படுத்தும் போது இடை கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு சிக்மா எஃப்எக்ஸ் இன் கீழ் சிக்மா எஃப். ஓகே, சிக்மா எஃப்எக்ஸ் வந்து இவை அனைத்தினுடைய கூட்டுத்தொகையை நீங்க கண்டுபிடிக்கணும். சரி, கூட்டுத்தொகை எழுதணும்னா எல்லாத்தையும் கூட்டி பார்ப்போம். கூட்டுத்தொகைன்னா என்ன, வேற எதுவும் செய்ய தேவையில்லை. இவர்களை அப்படியே கூட்டி பார்க்கும்போது உங்களுக்குரிய விடை கிடைக்கும். 12 சக 40 சக 120 சக 64 சக 40 சக 28 304 அப்படின்னு வருது. பெருமானம் 304. அதே மாதிரி சிக்மா எஃப் பெருமானத்தையும் கண்டுபிடிப்போம். இவை அனைத்தையும் கூட்டும் போது சிக்மா எஃப் வரும். 6 10 16 20 36 8 44 4 48 2 50. ஓகே, 50. இதை இங்கே பிரதியிடுவோம். சிக்மா எஃப்எக்ஸ் வந்து 304. 304ஐ நம்ம பிரிக்க போறோம் 50ஆல. 50ஆல பிரிக்கும் போது பாருங்க, வகுத்தல் வந்து சிலர் வந்து பிழையா செய்திருக்கிறீங்க. 304ஐ 50ஆல் வகுக்க வேண்டும். 50ஆல் வகுக்கும் போது பாருங்க, 3ல 50 இல்ல, 30லயும் 50 இல்ல, 304ல 6 தடவை 50 இருக்கு. 6 50 300 விகுதி 4. 4ல 50 இல்ல தானே, தசம் வச்சிருவோம். ஒரு பூஜ்ஜியத்தை கடன் எடுப்போம். 40லயும் 50 இல்ல பாருங்க, 40லயுமே எந்த ஒரு 50மே இல்ல. ஆகவே இங்க பூஜ்ஜியம் போட்டுட்டு வெளியே இருந்து இன்னொரு பூஜ்ஜியத்தை கடன் எடுப்போம். 400ல 8 50கள், 8 50 400 மிகுதி 0. சரியா? ஆகவே இதை வகுக்கும் போது உங்களுக்குரிய இடைப்பெருமானம் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.08. இடைப்பெருமானம் 6.08 தான் வருது. 6.8ன்னு எடுத்தீங்கன்னா அது பிழை. 40ல 50 இல்ல, அதனால இங்க ஒரு பூஜ்ஜியத்தை போட்டுட்டு தான் இன்னொரு பூஜ்ஜியத்தை நம்ம கடன் எடுக்க முடியும். 400ல தான் 8 தடவை 50கள் இருக்கிறது. இதுதான் முதலாவது பகுதிக்குரிய விடை. இடை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது பகுதியில என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இரண்டாவதா 2022 பேப்பர்ல என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த மாதத்தில் ஒரு குறித்த காரணத்திற்காக நிமலன் இத்தகைய 120 பயணங்களில் ஈடுபடுகிறார். ஓகே, அவர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பயணத்திலையுமே 6.08 கிலோமீட்டர் இடை தூரம் போறாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி அவர் வந்து அடுத்த மாதத்தில் குறித்த காரணத்திற்காக 120 பயணங்களில் ஈடுபடுகிறார். அம்மாதத்தில் அவரிடம் 80 லிட்டர் எரிபொருள் மாத்திரம் உள்ளது. அவர் 120 பயணங்களின் போதும் தனது மோட்டார் காரில் செல்வதற்கு அவருடைய மோட்டார் கார் சராசரியாக 1 லிட்டர் எரிபொருளில் எவ்வளவு தூரம் செலுத்தப்பட வேண்டும்? ஓகே, கேள்வியை கொஞ்சம் டஃபா கேட்டிருக்காங்க. விஷயமே மிகவுமே இலகுவான விஷயம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவரு அடுத்த மாதத்துல 120 பயணங்கள் போக போறாரு. ஆகவே அவர் செல்ல போற மொத்த தூரத்தை நம்ம கண்டுபிடிப்போம். மொத்த தூரம், பயணிக்க போற மொத்த தூரத்தை கண்டுபிடிப்போம். என்ன செய்யணும்? இந்த இடைத்தூரம் தெரியும் தானே, 6.08. இதனை என்ன செய்யணும்னா 120ஆல் பெருக்கணும். இந்த மாதிரி அவரு 120 பயணங்கள் செல்ல போகிறார். 6.08ஐ 120ஆல் பெருக்க வேண்டும். 120ஆல் பெருக்கும்போது உங்களுக்கு வரும் 729.6 கிலோமீட்டர். அவர் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பயணிக்க போறாரு? 729.6 கிலோமீட்டர். இதுதான் அவரு அடுத்த மாசத்தில் பயணிக்க உத்தேசித்துள்ள மொத்த தூரம். ஓகே, அம்மாதத்தில் அவரிடம் 80 லிட்டர் எரிபொருள் மாத்திரம் உள்ளது. அவர் 120 பயணங்களின் போதும் தனது மோட்டார் காரில் செலுத்துவதற்கு
அவருடைய மோட்டார் கார் சராசரியாக 1 லிட்டர் எரிபொருள் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? ஓகே. அவரு பிளான் பண்ணிட்டாரு நம்ம இவ்ளோ போகப் போறோம் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு போகப் போறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு. ஆனா என்னது? அவர்கிட்ட எரிபொருள் 80 லிட்டர் தான் இருக்கு. அவரிடம் இருக்கும் எரிபொருள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 80 லிட்டர் வைத்துக்கொண்டு தான் அவரு பிளான் போட்டுட்டாரு. இவரு இந்த அளவு தூரம் போணும்னா, எரிபொருள் 80 லிட்டர் தான் இருக்கு. அதனை வைத்துக்கொண்டு 1 லிட்டருக்கு எவ்வளவு தூரம் போவாரு அப்படின்றது தான் நமக்கு கேள்வி. சரியா? இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, இந்த மொத்த தூரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தானே? 729.6 கிலோமீட்டரை 80 லிட்டர்கள்ல அவர் பயணிக்க தீர்மானித்துள்ளார். ஆகவே இந்த மொத்த தூரத்தையும் 80 லிட்டர்ல அவர் பயணிக்க போறாரு. 80 லிட்டர் எரிபொருளை பயன்படுத்தி அவர் பயணிக்க போறாரு அப்படின்னா, நம்ம யோசிச்சு பார்க்கணும். 1 லிட்டருக்கு எவ்வளவு போறாருன்னு கண்டுபிடிக்க. அவர் பயணித்த மொத்த தூரத்தை 80 லிட்டரால் வகுக்க வேண்டும். அதாவது 729.6ஐ 80ஆல் வகுக்கும் போது நமக்குரிய விடை கிடைக்கும் 9.12 கிலோமீட்டர் பெர் லிட்டர். வீதம் பாடத்துல நம்ம இது படிச்சிருந்தோம். இதோட அர்த்தம் என்ன? பெர் லிட்டர்ல தர்றோம் அப்படின்னா இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 லிட்டர் எரிபொருளை வைத்துக்கொண்டு அவர் 9.12 கிலோமீட்டர் போகலாம். இந்த மொத்த தூரம் போக இவ்வளவு மொத்த எரிபொருள் பயன்படுத்துறாரு. இதை வகுக்கும் போது இந்த அலகை வைத்துக்கொண்டு நம்ம என்ன நடக்குன்றத கிளியரா விளங்கிக்கலாம். 9.12 கிலோமீட்டர் அவர் பயணிக்கிறதுக்கு 1 லிட்டர் அல்லது இங்க லிட்டர் பெர் லிட்டர்னு தந்திருக்கும் தானே. 1 லிட்டர்ல இந்த அளவு தூரம் அவரு பயணிக்கலாம். 1 லிட்டர்ல இந்த அளவு தூரம் அவரு பயணிக்கலாம். அதுதான் உங்கள்ட்ட இரண்டாவதா கேட்கப்பட்டுள்ள கேள்வி. 1 லிட்டர் எரிபொருளில் எவ்வளவு தூரம் செலுத்தப்பட முடியும்? 9.12 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா சரி. 1 லிட்டர்ல இந்த அலகை வைத்துக்கொண்டு தான் நம்ம தீர்மானிக்கிறோம். 1 லிட்டர்ல இந்த அளவு கிலோமீட்டர் பயணிக்கிறார். 3வது கேள்வியில் சொல்லியிருக்கிறாங்க, நிமலன் 5 கிலோமீட்டரினும் குறைந்த பயணங்களின் போது மோட்டார் காருக்கு பதிலாக சைக்கிளை செலுத்துவதற்கு தீர்மானிக்கின்றார். ஓகே. அப்படின்னா என்னது? 5 கிலோமீட்டரை விட குறைவான பயணம்னா எந்தெந்த பயணம் பாருங்க. 5 கிலோமீட்டர் வரைக்கும்னா இது வரைக்கும். சரியா? 5 கிலோமீட்டரை விட குறைவான பயணம்னா நம்ம இவங்கள தான் கன்சிடர் பண்ணணும். இந்த இடங்கள். ஆகவே 5 கிலோமீட்டரை விட குறைந்த பயணம் அவரு 16 தடவைகள் செல்கிறார். ஓகே. 16 தடவைகள் செல்கிறார். அவருடைய எல்லா பயணங்களுக்கும் மேற்குறித்த அட்டவணையில் உள்ளவாறு நடைபெறுகின்றன எனவும் சராசரியாக 1 லிட்டர் எரிபொருளில் மோட்டார் கார் 9 கிலோமீட்டர் செலுத்தப்படலாம். ஓகே. 1 லிட்டர் எரிபொருள்ல எவ்வளவு செலுத்தப்படலாம் அப்படின்னா 9 கிலோமீட்டர். சரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இவங்க 2 பேரையும் அப்படியே தனியா வைத்துக் கொள்ள போறோம். இந்த பெருமானங்களை வைத்துதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி. இந்த பெருமானங்கள் அனைத்தையும் கூடும் 5 கிலோமீட்டருக்கு அதிகமா அவர் பயணித்த தூரங்கள் இவ்வளவுதான். சரியா? இவர் 5 கிலோமீட்டரை விட குறைவா பயணித்த தூரம் இவ்வளவு. அதாவது 52. 40ஐயும் 12ஐயும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 52ன்னு கிடைக்கும். சரியா? 52 9 கிலோமீட்டர். 9 கிலோ எரிபொருள் விலை ரூ. 400. நிமலன் 1500 மீதப்படுத்தலாமே காட்டுக. ஓகே. 52 கிலோமீட்டர் தான் அவர் பாருங்க. மொத்தமா 52 கிலோமீட்டர் தான் அவரு 5 கிலோமீட்டரை விட குறைவான பயணம் சென்றிருக்கிறார். சரி. அவர் 1 கிலோமீட்டர் 1 லிட்டர் பெட்ரோல்ல 9 கிலோமீட்டர் பயணிப்பார். 1 லிட்டர் பெட்ரோல்ல 9 கிலோமீட்டர் பயணிப்பார். இதை கவனமா பார்த்துக்கோங்க. 1 லிட்டர் பெட்ரோல்ல 9 கிலோமீட்டர் பயணிக்கிறாரு. நம்ம என்ன செய்தோம்? 5 கிலோமீட்டரை விட அவர் குறைவா பயணம் செய்த பகுதியை கண்டுபிடிச்சோமா? அதற்குரிய எஃப்எக்ஸ் பெருமானங்களை கூட்டும் போது 52 கிலோமீட்டர். 1 லிட்டர்ல 9 கிலோமீட்டர்னா 52 கிலோமீட்டருக்கு அவருக்கு எவ்வளவு? 52 9ஆல பிரிக்கணும். 52 நீங்க 9ஆல வகுக்கும் போது உங்களுக்குரிய விடை கிடைக்கும் 52 வகுத்தல் 9. 5.77 லிட்டர். 5.77 லிட்டர். சரியா? 5.77 லிட்டர் தான் இந்த பயணத்திற்காக அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. இந்த 52 கிலோமீட்டர். அதாவது 5.52 கிலோமீட்டர் என்ன செய்யறாரு? அவர் கார்ல போகல. அவர் என்ன சைக்கிள்ல தானே போறாரு. அதனால அதுக்கு அவருக்கு செலவே ஆகியிருக்கா. ஆகவே இந்த 5.77 லிட்டர் பெட்ரோல் எரிபொருள் அவங்களுக்கு லாபம். 1 லிட்டர் எரிபொருளின் விலை எவ்வளவு தந்திருக்கிறாங்க? 1 லிட்டர் எரிபொருளின் விலை ரூ. 400. அந்த மாதிரி அவரு
5.77 லிட்டர் எரிபொருளை என்ன செய்திருக்கிறாரு? சேமித்திருக்கிறாரு. ஆகவே இந்த பெருமானம் 0.57 சாரி 5.77 400ஆல் பெருக்க வேண்டும். 400ஆல் பெருக்கும் போது உங்களுக்குரிய விடை கிடைக்கும் 2300 2300 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல கேட்டிருக்கிறாங்க குறைந்தபட்சம் 1600 ஏனும் மீதப்படுத்தலாம் என காட்டுக அப்படின்னு. உயர்ந்தபட்சம் அவரு இது பண்றதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இவ்வளவு. குறைந்தபட்சத்தை தானே இங்க கேட்டிருக்கிறாங்க. நானே இந்த கேள்வியை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி. குறைந்தபட்சத்தை தான் இங்க கேட்டிருக்கிறாங்க. சரியா? குறைந்தபட்சத்தை தான் நம்ம வைத்து கண்டுபிடிக்கணும். ஆகவே இந்த கேள்வியை நான் செய்த மெத்தட் வந்து பிழை. இந்த மெத்தட்ல நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா எனக்கு 2 பேர் ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க. அந்த 2 பேருமே இந்த மெத்தட்ல தான் செய்திருந்தீங்க. சரியா? இந்த மெத்தட்ல நம்ம செய்யக்கூடாது. இதற்காக தான் குறைந்தபட்சம்னு அங்க ஒரு டேர்ம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. கவனமா அதை யோசிச்சு பார்க்கணும். 2019லயும் இந்த மாதிரி இருந்துச்சு, 2020லயும் இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம செய்தோம். நீங்க 2 பேரும் கவனிச்ச விடயம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா டிரெக்டா 5 கிலோமீட்டரை விட குறைவானதை மட்டுமே பார்த்துட்டீங்க. ஆனா அது இல்ல. இங்க குறைந்தபட்சத்தை தான் நம்ம கவனிக்கணும். குறைந்தபட்சம் எனக்கு செய்யாதவங்க என்ன மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னு தெரியல. பட் பெரும்பாலானோர் 2-3 பேர் அனுப்பியிருந்தீங்க. 3 பேருமே இந்த மெத்தட்ல தான் செய்திருந்தீங்க. இது இல்ல மெத்தட். ஓகே, நீங்க செய்ய வேண்டிய மெத்தட் குறைந்தபட்ச தூரத்தை தான் இங்க யோசிக்கணும். குறைந்தபட்சம் அவர் எவ்வளவு போறாரு? 1 கிலோமீட்டர் படி 6 தடவை போறாரு. ஆகவே ஓராறு 6 கிலோமீட்டர். ஓராறு 6 கிலோமீட்டர். அந்த மாதிரி 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் அவர் எத்தனை தடவை பயணிக்கிறாரு? 10 தடவை. ஆகவே 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர். இவை இரண்டையும் கூட்டணும். 5 கிலோமீட்டரை விட குறைவாகவும் பயணிக்கணும், குறைந்தபட்சமாகவும் பயணிக்கணும். ஆகவே 5 கிலோமீட்டரை விட குறைவான இந்த இடத்துல குறைந்தபட்சம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே நம்ம குறைந்தபட்சத்தை தானே எடுக்கணும். இவை இரண்டையும் எடுத்து செய்தோம்னா சரி வருமா? இது வந்து நடுப்பெருமானத்தை வைத்து நம்ம கண்டுபிடிக்கிற பெருமானம். இங்க குறைந்தபட்சத்தை கேட்டிருக்கிறனால ஒன்றால அதற்குரிய மீதிரனை பெருக்கும். அந்த கிரிக்கெட் போட்டியில உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை பெருக்கி கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரி குறைந்தபட்சமும் அதற்குரிய மீதிரையும் பெருக்கி 6 கிலோமீட்டர். இங்க குறைந்தபட்ச எவ்வளவு பயணிப்பாரு? 3 கிலோமீட்டர். அந்த மாதிரி 10 30 கிலோமீட்டர். 36 கிலோமீட்டர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அடுத்து? 1 லிட்டர்ல அவர் வந்து 9 கிலோமீட்டர் பயணிக்கலாம். 1 லிட்டரை வைத்துக்கொண்டு 9 கிலோமீட்டர் பயணிக்கலாம். அந்த மாதிரி 36 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்கு அவருக்கு எத்தனை லிட்டர் எரிபொருள் தேவைன்றதை கண்டுபிடிப்போம். 1 லிட்டருக்கு 9 கிலோமீட்டர் நமக்கு தெரியும். அவர் வந்து சைக்கிள் மூலம் 36 கிலோமீட்டர் பயணிக்கிறார். ஆகவே 36 கிலோமீட்டர்னால அவரு 4 லிட்டர் பெட்ரோலை சேமித்திருக்கிறாரு. 4 லிட்டருக்குரிய எரிபொருளை சேமித்திருக்கிறாரு. 1 லிட்டருக்குரிய எரிபொருள் 400 ரூபானா 4 லிட்டருக்கு என்ன செய்யணும்? 4ஆல 400ஐ பெருக்கும் போது 4 லிட்டரால 400ஐ பெருக்கும் போது 1600 ரூபாய். 1600 ரூபாய். இதற்கு அடுத்து நீங்க எழுதி காட்டணும். அவர் 36 கிலோமீட்டரை சைக்கிளில் செல்வதால் எவ்வளவு சேமிக்கிறார்? 1600 ரூபாய் மீதப்படுத்துகிறார் அல்லது சேமிக்கிறார் அப்படின்னு நம்ம போடலாம். சேமிக்கிறார். குறைந்தபட்சம் அப்படின்றதுக்கு எவ்வளோ பவர் இருக்கு பாருங்க. அந்த ஒரு வேர்டை நம்ம பிழையா வாசிக்கிறனால கேள்வியினுடைய முழுமையான அந்த அர்த்தமே மாறி போயிடும். சரியா? அதுதான் பிழையை விடக்கூடாது. குறைந்தபட்சம் 1600 ஏனும் மீதப்படுத்தலாம் என காட்டுக. அதுதான் உங்களுக்குரிய கேள்வி. என்ன செய்தோம்? குறைந்தபட்சம் தெரியும் தானே நமக்கு. 2 பேர்லயும் குறைந்தபட்சத்தை அதற்குரிய மீதிரனால பெருக்கி கண்டுபிடிச்சோம். 36 கிலோமீட்டர் வருது. 1 லிட்டர்ல 9 கிலோமீட்டர் போவாரு. அப்ப 36 கிலோமீட்டர்னா அதை 9ஆல வகுக்கும்போது 4 லிட்டர் எரிபொருள் அவர் சேமிச்சிருக்கிறாரு. 1 லிட்டருக்கு 400 ரூபாய் செலவுனா 4 லிட்டருக்கு 4 தர 400 1600 ரூபாய் செலவழித்திருக்க வேண்டும். ஆனா அவர் செலவழிக்கவில்லை. என்ன செய்யறாரு? இந்த அளவு தூரத்தை அவர் சைக்கிள்ல தானே செல்றாரு. அவர் 36 கிலோமீட்டரை சைக்கிளில் செல்வதால் 1600 ரூபாயை சேமிக்கிறார். இவ்வாறு தான் உங்களுக்குரிய விடையை நீங்க எழுதி காட்ட வேண்டும்.